இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். பரிசுத்த வேதாகமத்தில் புனிதர் பவுல் என்ன சொல்றாருன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு சொல்றாரு. ஸோ நம்ம வந்து பைபிள் பிலிவர், பைபிள் ஃபாலோவர் என்ன பண்றோம், நம்ம வந்து பாவி தான். அவர் சொல்ற மாதிரி பாவிகள்லயும் பிரதான பாவி தான். ஸோ நம்மளால ஊழியம் பண்ண முடியுதோ இல்லையோ, சிலரை கொண்டு என்ன பண்றோம், ஊழியங்களை செய்து வருகிறோம். அது நமது சேனல் மூலமாகவும் சரி, எங்களது இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வச்சிருக்கோம். அதை வச்சு என்ன பண்றோம், ஊழியங்கள் பண்றோம். திருமண்டல் மீட்பியக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஊழியஸ்தானம் தான் அது. அதுல இருந்து ஊழியத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், அரசியலுக்கு ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது எங்களது சொந்த ஊரான வெள்ளாளன் நிலையில ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா கடைசி வாரத்துல ஒரு தோத்திர கூட்டம், நன்றி தோத்திர கூட்டம் நடத்துவோம். அது வந்து எங்களுடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் ஒரு ஜபரை கட்டி வச்சிருக்காங்க, அதில் நடத்துவோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை டிசம்பர் 27ஆம் தேதி செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருடம் குறிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்து மதுரையிலிருந்து வரதாக இருக்கிறது. ஸோ அண்ணன் அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிதியோன் கணேஷ். கணேஷ்னா தெரியும் உங்களுக்கு, பிள்ளையார். அதாவது இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து தியாகத்தோடு வராங்க இங்க. ஸோ அப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு சின்ன ஒரு ஜபரை ஒரு 20-30 பேர் தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான இடத்துல என்ன பண்ணலாம், அதை எடுத்து நடத்தலாம்னு சொல்லும்போது நமக்கு வந்து கர்த்தர் காட்டின இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருமண மண்டபம் ஒன்று இருக்குது. அதாவது டாக்டர் சாம்ராஜ் திருமண மண்டபம் ஒன்று இருக்குது. அதை கேட்டோம். அதை கேட்கும்போது அதோடைய ஆலய பணியாளர்கிட்ட கேட்கும்போது அந்த இடத்த ஒரு திருமணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நபர்கள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு என்ன பண்ணுங்க, தாராளம் நடத்துன்னு சொன்னாங்க. அவங்களே தொடர்பு கொள்ளும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா, அன்னைக்கு ஈவினிங் தான் ரிசப்ஷன் இருக்கு, காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக தாராளமாக நடத்துன்னு சொல்லி மகிழ்ச்சியாக கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஒரு பிரைவேட் மீட்டிங், அதாவது யார் வேணாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை எங்கே வச்சாலும் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். அந்த நோட்டீஸாக நீங்கள் பார்க்குறீங்க. மதுரையிலேருந்து கணேஷ் வராரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றது, சரியா? அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களுக்கு திருமணம் நடக்கு, ஒரு கூட்டம் நடக்க, ரொம்ப நல்ல சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஓகே சொல்லி சாப்பாடு வரைக்கும் தரேன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் பாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சாத்தானுக்கு என்ன பண்ணுது, அப்படி கொம்பு முளைச்சிட்டு, இங்க ஒரு ஊழியம் நடக்குதா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஊர் இளைஞர்கள் அந்த கூட்டத்துல பாடுற மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமா நடக்குது. நான் நினைக்கிறேன், என்னடா தடையே வரலையே, சாத்தான் இன்னும் வேலை செய்யலன்னு நினைச்சா, சாத்தான் எங்க இருந்து இருக்க தெரியுமா, அங்கிக்குள்ள இறங்கிட்டான். ஆமாங்க, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அதாவது கிதியோனா, கணேசா இருந்தவர் கிதியோனா மாதிரி ஊழியம் பண்றாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆயர், அவர் பேர் என்ன தெரியுமா, தாமஸ் ரவிக்குமார்ங்கிறவருக்கு அப்படி இறங்கிட்டான். ஏன்ட்ட கேட்காம எப்படிடா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றா. அப்ப நான் சொன்னேன், ஐயா இது வந்து ஒரு சாதா ஒரு பிரைவேட் இடம், அதனால ஆலை பணியாளர்கிட்ட கேட்டு தான் நம்ம நடத்தணும் சொல்லி நம்ம என்ன பண்றோம் சொல்லியிருக்கோம். ஆனா அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த திருமண மண்டபத்தை வாடகை எடுத்தாங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, என்ன உள்ளு வாடகை விடுறீங்களா, நான் நினைச்ச என்ன ஆகும் தெரியுமா, அந்த ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணி விடுவேன், நடத்த விட முடியும் சொல்லி மிரட்டி இருக்காரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அந்த மண்டபம் இருக்கிறது வந்து எல்சிஎஃபோட கண்ட்ரோல்ல இருக்கு. எல்சிஎஃப்ல ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டுக்காரங்க நம்மள என்ன பண்றாங்க, ஜோம்ன்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதற்கு எதுக்கு ஆயருக்கு நம்ம என்ன பண்ண அனுமதி கேட்கணும்? நம்ம ஆயரை கூடாம இல்ல, அங்க இருக்கிற ஆயர் வந்து பாத்தீங்கன்னா சரியான நபர் இல்ல, ஒரு தவறான ஒரு மனிதர், புதுக்கோட்டையில் இருக்கும்போது காசு அடிச்சிருக்காரு, விழாவில் வந்து காசு அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம என்ன பண்ணோம், ஓப்பனா சொன்னோம். இப்பவும் நான் சொல்றேன், யார் தவறு செய்தாலும், எந்த ஆயர் தவறு செய்தாலும், அவர் இந்த அணி அந்த அணி அப்படிங்கிறதா கிடையாது. நீங்க சமீப காலமா பார்த்திருப்பீங்க, அதுனாசி சார் வந்து அண்ணன் எஸ்டிகே ராஜன் சைடுன்னு நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. யார் தவறு செய்தாலும் கண்டிப்பாக பெரும்பு சேனல்ல என்ன பண்ணுவோம், வெளியிடுவோம். அப்படிதான் என்ன பண்ணுவோம், அவரையும் வெளியிட்டோம். அவர் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தடை விதிச்சிருக்காரு. இப்போ நடத்தக்கூடாதான். எதுக்கு, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. சங்கிலி தொடர் ஜபம் ஒன்று நடக்குது, ஆலயத்தில் நடக்குன்னு சொல்றாங்க. சங்கிலி தொடர் ஜபம் வந்து ஆலயத்தில் நடக்குது, நம்ம நடத்துறது மண்டபத்தில் நடத்துறோம். அங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, தனி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. அதாவது சரியான ரீசன் பரவாயில்ல, மிரட்டி இருக்காரு, உள் வாடகைக்கு விடலான்னு மிரட்டி, அது மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த அதாவது உங்களுடைய திருமணத்தையே தடை செய்து விடுன்னு மிரட்டி இருக்காரு. இதை குறித்து நம்ம வந்து எல்சிஎஃப் நிர்வாகிகிட்ட பேசும்போது அவங்களும் மிச்சத்துங்கிற பார்ட்டியா தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆயருக்கு எல்சிஎஃப்ல என்ன அதிகாரம் இருக்கு? ஒரு மீட்டிங் நம்ம வந்து தசரா செட் அடிக்கலாம். தேவனுடைய ஒரு ஜெப கூட்டம், நற்செய்தி கூட்டம் நடத்தும் போது இப்போ ஆயரே தடையாக வந்திருக்கார். இது நீதியா நியாயமா என்பதை அங்க இருக்கிற வெள்ளாளங்களுடைய மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஏமாறுறாங்க. யாருன்னா இப்போது நிர்வாகத்தில் இருக்கவங்க. இப்போ அவங்க இன்னொரு ஒரு வாரத்தில் போக போறாங்க. இது வரைக்கும் நம்ம ஒன்றும் உருப்படியா செய்யலங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பொருளாளர் கேட்டா தலைவருங்காரு, தலைவர் கேட்டா பொருளாளருங்காரு, பொருளாளர் கேட்டா செயலாளருங்காரு. இவர்கள் வந்து ஆயருக்கு சிங்கி அடிப்பதற்கும் அங்கியை துவைப்பதற்கும் அங்க இருக்காங்க.
நம்ம அந்த பிறந்து விளந்த ஊர்ல ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லைன்னா எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எடுத்து பாருங்க. அதாவது மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர் ஐயர்வாள் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு சொல்லும்போது நம்ம கேட்டுட்டு பேசுவோம். ஆனா இது நமக்கே நடக்கும்போது உண்மையில சொல்றாங்க, வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்குங்க. ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் சொல்றதுக்கு கேவலமா இருக்குங்க. ஒரு ஆயருக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த ஊர்ல உள்ள நிர்வாகம் இதை கேட்கல, அவங்களும் அவங்களுக்கு ஜாலரை அடிக்காங்கன்னா இது எவ்வளவு அநீதி, எவ்வளவு அசிங்கங்கிறத திருமண்டல மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவரை உடனடியாக நான் மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நிர்வாகம் இப்போது இருக்கு, நிர்வாகம் தான் நீங்க முடிவு பண்ணணும். யார் முக்கியம், ஆண்டவரின் ஊழியம் முக்கியமா, தனிநபர் ஒரு ஆயருடைய அதிகாரத்தை நம்ம முக்கியமாங்கிற முடிவு பண்ணோம். இதை குறித்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் பொருளாளர் இருக்காங்க. இது நியாயமா, ஆயருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் பொருளாளர், நான் நானும் ஒரு சாதாரண நபர் தான். திருமண்டல மீட்பு இயக்கம் எங்க தப்பு நடந்தாலும் நியாயத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமது பொருளாளர் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் இருக்காங்க. அவருடைய ஊர்லயும் அந்த சம்பந்தப்பட்ட தாமஸ் ரவிக்குமார் அவர்கள் சில தவறுகளை செய்ததா சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறது, யார் தவறு செய்தாலும் தவறு தான் அப்படிங்கிறத இப்பொழுது நமது மீடியா மூலமாக வெளிக்கொண்டு வருகிறோம். இதுல தனிப்பட்ட விதமாக அந்த ஆயருக்கும் நமக்கு எந்த விதமான கசப்பும் இல்லை. ஆனாலும் ஊழியத்துக்கு தடை போடுகிறார். அவர் பழையது ஊர்களில் எப்படி இருந்தார் என்பதை குறித்து இப்ப சொல்கிறார். அண்ணனிடம் பேட்டி கேட்போம். அண்ணா இப்ப சொல்லுங்க, ஒரு ஆயருக்கு எல்சிஎஃப் நிர்வாகம் ஒரு சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட வாடகை கொடுத்த பிறகு அவங்க ஜெபக்கூட்டம் நடத்துறதுக்கு ஆயர் தலையிட்டு அதை நிறுத்துவதற்கு அவர் அதிகாரம் இருக்கா? அண்ணா சொல்லுங்க. அவருக்கு சுத்தமா அதிகாரம் கிடையாது. எல்சிஎஃப்ல ஆயர் தலையிடவும் கூடாது. அது முழுக்க முழுக்க லோக்கல் சர்ச் ஃபண்டு. அது ஊர்க்காரங்க தான் பார்க்கணும். ஆயருக்கு அங்கே வேலையே கிடையாது. ஊர்க்காரங்க சரியா இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா ஆயர் அங்க அதிகாரம் பண்ண முடியாது. அது தப்பு. இவர் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாச்சுன்னா, இவர் ஒரு அந்த ஊரு அந்த சபை எல்லாத்தையும் இவர் கண்ட்ரோல்ல வைக்கணும்னு ஒரு அதிகார வெறி பிடிச்ச ஒரு மனுஷன். இவர் ஊழியக்காரர் கிடையாது. இவர் ஒரு சாதாரண மனுஷனை விட ரொம்ப மோசமா இவரு நடவடிக்கைகள் இருக்கும். ஆசீர்வாதபுரத்துல தகுதி சுத்தமா கிடையாது இவருக்கு. ஆசீர்வாதபுரத்துல இவர் வேலை பார்க்கும் போது எப்படின்னாச்சுன்னா, 100 வருஷம் ஒற்றுமையா இருந்த ஊர் எங்க ஊரு. ஒரே எங்க ஊர்ல தேர்தல் நடந்ததே கிடையாது. பாஸ்டேட் கமிட்டிக்கெல்லாம் அண்ணன் போஸ்டா தான் வருவாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஊரை இவருடைய சுய லாபத்துக்காக என்ன பண்ணாரு அப்படின்னாச்சுன்னா, ரெண்டா உடைச்சு ஒரு பக்கத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணி, இவர் காலத்துலதான் 100 வருஷம் ஒற்றுமை எங்க ஊர்ல குலைஞ்சி சீரழிஞ்சு போனது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா, இந்த பொது சொத்துக்கள் எல்லாம் அவர் சொத்தாவே நினைச்சு பாவிப்பாரு. அவர் பாட்டுக்கு திருமண்டல சட்ட திட்டத்தெல்லாம் மீறி விற்பாரு. காசை அவரே எடுத்துக்கிடுவாரு. எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னாச்சுன்னா, கம்பல்சன் ஹோம்னு எங்க ஊர்ல இருந்தது. இப்போ நம்ம மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஹோம் எல்லாம் மூடிட்டோம். நம்ம அந்த ஹோம்ல ஒரு நிறுவனம் ஹோமுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு சோலார் பேனல் அமைச்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை அந்த கம்பல்சன் ஹோமு, ஹை ஸ்கூலு, சர்ச்சு எல்லாத்துக்கும் அந்த மின்சாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஹோம் போன உடனே அந்த சோலார் பேனல் செயல்படாமல் இருந்தது. அதுல இருந்த பேட்டரி ஒரு 6 பேட்டரி, அதோட வேல்யூ 12 லட்சம் ரூபாய். அதை முறைகேடா எடுத்து இவர் வித்துட்டாரு. முறைகேடா வித்தாரு. திருட்டு. ஆமா திருட்டு. இவர் மேல நான் சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கி வச்சிருக்கேன். காவல்துறையில கூப்பிட்டு சப் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணாரு. அருள் சாம்ராஜ்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. அவர் விசாரிக்கும் போது இவர் என்ன சொன்னாருன்னாச்சுன்னா, அது கேட்கறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இல்லைன்னாரு. அது எங்க சொத்து, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்ப அதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாரு. இந்த டேபிளும் இந்த நாற்காலியும் நான் தான் உட்காந்துருக்கேன், நான் போகும்போது வித்துட்டு போக முடியாது இதை, அதனால அது நீங்க சொல்ல முடியாது, முறையான விளக்கம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு. ஆனா திரும்ப அவரு எந்த விளக்கமும் கொடுக்கல. காவல்துறையும் இவங்க மேல நடவடிக்கை இருக்கிறத ஒரு அருவருப்பா நினைக்காங்க இவங்க. ஆமா, அதனாலதான் அவர் தப்பி வந்தாரு. இல்ல காசு ரெக்கவர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஃபோர்ஜரியா இவரு அந்த கமிட்டியை, லோக்கல் கமிட்டியை கையில வச்சுக்கிட்டு மேல டயசிஸ் லெவல்ல விசாரணை பண்ணும்போது ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி அவர் நான் முறையா தான் வித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் செட் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம டயசிஸ்ல அப்ப இருந்த நிர்வாகம், டிஎஸ்எஃப் நிர்வாகம் இவருக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி எங்க பண்ணாங்க அப்படின்னா புதுக்கோட்டைக்கு பண்ணாங்க டிரான்ஸ்பர். ஊர்ல ஊர் எல்சிஎஃப்ல இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாயும், பாஸ்டேட் கமிட்டில இருந்து ஒரு 69,000 போட்டு ஊர் முழுவதும் சர்ச் வளாகம், ஸ்கூல் வளாகம், ஊர் எல்லாத்துக்கும் சேர்த்து சிசிடிவி கேமரா நாங்க வச்சிருந்தோம்.
இவர் போகும்போது என்ன பண்ணாருன்னா அந்த சிசிடிவி கேமரா, அந்த மானிட்டர் ஒரு 10,000 ரூபாய் எல்இடி டிவி அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாரு. இவர் என்னைக்கு போனாரோ அன்னையில இருந்து அந்த சிசிடிவி எதுவுமே இயங்கல. இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்துக்கு வந்தீங்கன்னா அந்த கேமரா எல்லாம் உடைஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அதை நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆளு இவர் ஊழியம் பண்ணி நம்ம எல்லாம் என்ன பண்றேன்னு சபை மக்களை அடையாளம் கண்டுக்கிடுங்க. முதல்ல இவங்களுக்கு வந்து அதிகப்படியான மரியாதை கொடுக்கறது மிகப்பெரிய தவறு பார்த்துடுங்க. உண்மையான ஊழியக்காரங்களை நம்ம மதிக்கலாம், கும்பிடலாம், கொண்டாடலாம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஊரை விட்டு விரட்டுறது ரொம்ப நல்லது, ஊருக்கு நல்லது. அதனால இவர் மேல திருமண்டல மீட்பு இயக்கம் இவருடைய செயல்பாடுகளை வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க இவர் மாதிரி இருக்கிறவங்களும் திருந்துங்க, இல்லைன்னா நாங்க திருத்தப்படுவீர்கள். கண்டிப்பா தொடர்ந்து உங்களுக்கு எதிராக போராடுறது காலெல்லாம் வெகு தொலைவில் எல்லாம் விட மாட்டோம் இனி. நன்றி. அண்ணன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா எமது வெள்ளாளங்களிலும் பாத்தீங்கன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த முறை வந்து சமாதானமாக நம்ம வந்து தேர்தல் இல்லாம ஒரு நிர்வாகம் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த நபர் வந்து தலையிட்டு 2 அணியினராக பிரித்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல லட்சங்கள், அதாவது வெள்ளாளங்களில் தான் அதிகபட்ச ஓட்டுக்கான பணம் கொடுக்கப்படும் கேள்விப்பட்டேன். ஒரு அணியினர் வந்து 45 லட்சம், இன்னொரு அணியினர் வந்து 20 லட்சம் கொடுத்து தேர்தல் நடத்தி, ஆனா பணம் அதிகமா கொடுத்தவங்க வெற்றி வாய்ப்பு பெற முடியல. காரணம் வந்து நம்ம அந்த ஆன்டி டிஎஸ்எஃப் அடிச்சோம். ஸோ அதனால இப்ப புதிதாக ஒரு நிர்வாகம் வந்திருக்குது. எல்சிஎஃப்ல என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் தனக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வர ட்ரை பண்ணாரு. குறிப்பாக அதாவது ஒன் சைடா ஒரு டீம் வின் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து சம்மந்தம் இல்லாம நாமினேஷன் 2 நாமினேஷன் கொடுத்து ஒரு அணியினருக்கு, அதாவது இந்த டிஎஸ்எஃப் அணியினருக்கு சாதகமா ஓட்டும் போட்டு நிர்வாகத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த அவமானகர சின்னமாக இருக்கிறாரு. ஸோ எனவே நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கொள்வதுதான், இந்த வெள்ளாளர்களை ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நியாயமானவர்கள் இருக்கீங்களா அப்படிதான் கேட்கிறோம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்த்தேன், அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். அந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஏராளமான அதாவது கசப்பான சம்பவங்கள் எனக்கு நடந்ததுனால இன்னைக்கு நான் அங்கிருந்து விலகி திருநெல்வேலியில இருக்கேன். ஆனா மாசத்துக்கு ஒரு திருப்பம் வந்து கூட்டம் நடத்துறோம், அதுக்கு கூட அனுமதி இல்லைன்னா ஒரு 1000 தடுக்கிறாருன்னா இதுக்கு வந்து தற்பொழுது இருக்கு இந்த நிர்வாகம், எல்சிஎஃப் நிர்வாகம், அவங்களும் என்ன பண்றாங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. நம்ம ஒருத்தர் கேட்டா அங்க போடுறாங்க, அங்க போடுறாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய வேதனைங்கிறத வெள்ளாளமலை மக்களும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நமக்கு இப்ப எதிராக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோ சங் பரிவாரோ இல்லைன்னா வந்து பார்த்தா பிஜேபியோ இல்ல, நமது 1000 நம்ம நடு ஊருக்குள்ள வைத்திருக்கிற ஒரு நபர் நமது காணிக்கை வாங்கி கொண்டு தனது பிழப்பூதியத்தை செய்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தடை வைத்திருக்கார். உடனடியாக தற்பொழுது இருக்கின்ற நிர்வாகம் ஜட்ஜ் ஐயா இவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை பதவி நீக்கம் செய்து அந்த ஊரை விட்டு மாற்றுமாறு அனைத்து நம்ம மக்கள் சார்பாகவும் ஒரு ஊழியத்தை நடத்த முடியாமல் வேதனையில் இருக்கின்ற நபராகவும் நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நாங்கள் கல் சுமந்து மண் சுமந்து கட்டிய ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள இவரை போற ஒரு கள்ளன் சொல்றதை கேள்விப்பட்டீங்களா, ஒரு பேனல திருடிட்டு ஒரு சிசிடிவி கேமரா திருட்டு வெக்கம் கேவலம் இப்படி போட்டு மனிதருக்கு சப்போர்ட் செய்யறாங்க. இப்போ இருக்கிற அந்த எல்சிஎஃப் நிர்வாகத்தினர் ஐயா சொல்றதான் முடிவா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, யாருக்கு கட்டு பண்ணாங்க, 1000களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம். அவருடைய பணி வந்து ஆன்மீகம், எங்களோடு இணைந்து செய்யணும். நான் அவர் செய்யாத ஊழியத்தை அவர் ஹவுஸ் விசிட் பண்றது கிடையாது, ஒரு வேலை செய்யறது கிடையாது, ஒரு ஊழியம் நடத்துறது கிடையாது. நாங்க சொல்றேன், நான் இவர் நிறைய இடத்துக்கு நாங்க இவர் அழைப்போம். குறிப்பாக நாங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிறது ஓபிஐக்கு அழைப்போம். ஒரு நாளும் வர மாட்டாரு, பேர போடுவோம். கடந்த சில நாளுக்கு முன்னால் நடந்த அந்த புதிய கட்டட திறப்பு விழாவுக்கும் மினிஸ்டர் வந்திருக்காரு, இவர் வரல. அவ்வளவு பெரிய ஆள் அவர், ஆண்டவரோட பெரிய ஆளா இருக்கு. ஊர் நிர்வாகம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிர்வாகம், நீங்கள் சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். 1000களுக்கு மரியாதை கொடுங்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு கழுவி விடுகின்ற வேலையை செய்வதை விட்டுவிட்டு கர்த்தருக்கான வேலையை செய்யுங்கள் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த வேதனையோடு இந்த பதிவை நான் இடுகிறேன். நிச்சயமாக அந்த கூட்டம் அந்த இடத்துல நான் வைக்க மாட்டேன், எங்க வீட்டுல வச்சுதான் வைப்பேன். ஆனாலும் ஒரு நீதியான நிர்வாகம் வரும், அன்று எங்களுக்கான நேரம் வரும். இது போன்ற 1000கள் வந்து நிச்சயமாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை விட்டு மட்டுமல்ல ஆன்மீகத்தை விட்டே துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சாமி சார் முடியாதுங்களா? ஆமா, அவர் முடியாது. இவர் சாமியால கேட்டேன், அவரும் அவங்கதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அது ஆகாது,